விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. Yes, come in. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க மிஸ்டர் ரத்னம். பரவாயில்ல, இருக்கட்டும் சார். அது யாரா இருந்தாலும் மரியாதையா நடத்தி சரிசமமான உரிமை கொடுக்கணுங்கிறது தான் எங்க மனித உரிமை ஆணையத்தோட கொள்கை. சோ ப்ளீஸ் உட்காருங்க. தேங்க்யூ சார். உட்காருங்க சார். நீங்க ரொம்ப பதட்டமா இருக்கீங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. பரவாயில்ல சார். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சா? ம். நீங்க உங்க துப்பாக்கி திருடு போயிட்டதா கமிஷனர் கிட்ட சொல்லிருக்கீங்க, அப்படித்தானே? ஆமா சார். எனக்கு எப்ப தெரிய வந்ததோ அப்பவே கமிஷனர் கிட்ட சொல்லிட்டேன். கமிஷனருக்கு தெரியப்படுத்துனீங்களா இல்ல புகாரா கொடுத்தீங்களா? கமிஷனர் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான் சார். அப்போ உங்ககிட்ட துப்பாக்கி தொலைஞ்சு போனதுக்கான எழுத்துப்பூர்வமான ஆதாரம் எதுவுமே இல்லை, அப்படித்தானே? கமிஷனர் கிட்ட சொல்லிட்டேமேன்னு தான் நான் புகார் கொடுக்கல சார். அப்படி இல்லை, நீங்க திட்டமிட்டே புகார் கொடுக்கல. உங்க தவறு மீடியாக்கும் மக்களுக்கும் தெரிஞ்சிடுமேன்னு பயந்து நீங்க புகார் கொடுக்கல, அப்படித்தானே? சார் அப்படிலாம் இல்லை சார். நான் வந்து இனிமேலும் நீங்க எதையும் மறைக்க முடியாது. நீங்க யாரு, என்ன பண்ணிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் இந்த பேப்பர் சொல்லும். இந்தாங்க பாருங்க, படிச்சு பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க ரத்னம்? சார், இது எப்படி சாத்தியம் எனக்கு தெரியல சார். நிச்சயமா நான் ஷூட் பண்ணல சார். கிரிதரன் சுடப்பட்ட இடத்துல கிடந்த துப்பாக்கி உங்களோடது. சரி, திருடு போச்சுன்னு சொன்னீங்க, அன்னைக்கு விட்டுட்டோம். இப்ப அந்த துப்பாக்கியில இருக்கிறது உங்களோட கைரேகை தான்னு தடயவியல் துறையில இருந்து ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன பொய் சொல்ல போறீங்க ரத்னம்? சார், அதான் சார் எனக்கும் புரியல. நான் ஸ்பாட்ல தான் இருந்தேனே தவிர ஷூட் பண்ணல சார். யாரோ திட்டம் போட்டு என் துப்பாக்கியை திருடி என் ரேகை மறையாம ஷூட் பண்ணி என்ன மாட்ட வச்சிருக்காங்கன்னு தோணுது சார். போதும் ரத்னம் சார், இதுக்கு மேல நீங்க சொல்ற கதையை நாங்க கேட்க தயாரா இல்ல. நல்ல மீடியா முன்னாடி கதை சொல்லியிருக்கீங்க. இப்பதான் தெரியுது அவங்க உங்களை பத்தி எழுதுனது கதை இல்ல, உண்மைன்னு. நீங்க திட்டம் போட்டு கிரிதரனை கொலை பண்ணிருக்கீங்க. அவரை பிடிச்சி யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் கட்டி போட்டு சுட்டு கொன்னு இருக்கீங்க. இது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். ஒரு குற்றவாளியை பிடிச்சா கோர்ட்ல ஒப்படைக்கணும் சார். அக்யூஸ்ட சுட்டுக் கொள்ற அதிகாரத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? பதவியை பயன்படுத்தி சொந்த பகைக்கு பழி தீர்த்திருக்கீங்க. சார், நான் செய்யவே இல்லைன்னு சொல்றேன். ஆனா நீங்க திரும்ப திரும்ப என் மேல பழி போட்டுட்டே இருக்கீங்களே சார். சாரி சார், நீங்க சொல்ற விளக்கத்தை எல்லாம் கேட்டு குற்றவாளியா இல்லையான்னு தீர்ப்பு எழுதுற அதிகாரம் எங்களுக்கு இல்ல. அதுக்கு கோர்ட் இருக்கு, நீதிபதி இருக்காங்க. எங்களுக்கு கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் பார்க்கும்போது கிரிதரன் கொல்லப்பட்டிருக்காரு, மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கு, அதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க, அவ்வளவுதான். நாங்க எங்க அறிக்கையை கொடுத்துட்டோம். உங்களை கைது பண்ணி கோர்ட்ல நிறுத்துவாங்க. மத்ததெல்லாம் அங்க பாத்துக்கோங்க. சார், இதுல ஏதோ பெரிய சதி நடந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இதுல இருக்கிற சதியை உடைச்சி உங்ககிட்ட நான் நிரபராதி நிரூபிக்கிறேன் சார். நீங்க தாராளமா நிரூபிச்சுக்கோங்க. உங்களை ரிமாண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க பெயில வந்து நிரூபிச்சுக்கோங்க. இப்ப நாங்க புகார் கொடுத்ததுதான். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சார், இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வர சொல்லுங்க. ஓகே சார். சார், நான் எந்த தப்பும் பண்ணாத ஒரு நேர்மையான போதும் சார். நீங்களே உங்களை நேர்மைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்க கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க போறது இல்ல. வாங்க. வாங்க மிஸ்டர் ரத்னம். வணக்கம். வணக்கம். ஏசிபி ரத்னம் சாரை கைது பண்றதுக்காக நான் அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன்.
ஓகே இன்ஸ்பெக்டர், நீங்க இவரை கூட்டிட்டு போலாம். சார். பரவாயில்ல இன்ஸ்பெக்டர், நீங்க உங்க கடமையை செய்யுங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். நடராஜ் இந்த அளவுக்கு மாறுவான்னு நீ எப்பாவது நினைச்சு பாத்தியாவுமா? எனக்கு மட்டும் என்னங்க தெரியும்? அவன் நடந்துக்கிற முறைய பார்த்தா எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்கு. அப்படியே சரவணன் ஜெயில இருக்கிறதுக்கு நாம தான் காரணம்னு நினைச்சு கூட தம்பி பாசத்துல மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்பதான் சரவணனை வெளியில கொண்டு வந்தாச்சே, அதுக்கு காரணமே நாம தான் அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. இப்போவும் அவன் கோவம் ஏன் அடங்கலன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க. அவன் என் கைய தட்டி விட்டுட்டு ஒரு பார்வை பார்த்தானே, அத பார்த்து அப்படியே எனக்கு ஈரக்கொலை நடுங்கிருச்சுங்க. நாம என்னங்க அவனுக்கு பரம்பரை எதிரியா? பிள்ளைங்க மாற மாட்டாங்கன்னு யாருமா சொன்னது? கடனை வாங்கி பசங்களை படிக்க வச்சு வேலைக்கு போக வைப்பாங்க. அவன் கடனையும் கண்டுக்காம பெத்தவங்களையும் கண்டுக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனியா போயிடுவாங்க. சொத்து பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வந்து மாறுவாங்க. எல்லா உறவுக்கும் பணம் தான் அடிப்படைன்னு மார்க் சொன்னது உண்மைதான். இப்போ உங்ககிட்ட சொத்து சுகம் இல்ல, பசங்களும் மாறிட்டாங்க. வந்த மருமகள்களும் அவனுங்களை ஏத்தி விடுறாங்க. இது பணத்துக்கு பின்னாடி அலையிற காலம். அப்படிதான் இருக்கும் மாப்பிள்ள. அப்படி ஒண்ணு இல்லன்னு எங்க மருமகளுங்க மேல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பசங்களையும் முழுசா தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் எங்க நேரம் தலை எழுத்து. அதான் நடராஜ் எப்போதுமே அப்படித்தான். அந்தந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை யோசிக்காம செஞ்சிருவான். என்ன ஹாஸ்பிட்டல்ல கீழே தள்ளி விட்டான். பெத்த அப்பன்னு நினைக்கலன்னாலும் பரவாயில்ல, ஒரு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண நோயாளின்னு நினைச்சிருந்தா அப்படி தள்ளி விடுவானா? சரி, அதை விடு. அம்மா கஷ்டப்பட்டா எந்த பிள்ளைக்காவது வலிக்காம இருக்குமா? அன்னைக்கு உமா துணி மூட்டையை ஏத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு வெயில்ல தள்ளிக்கிட்டு போயிருக்கா. அப்ப கூட ஒரு பாசம் பற்றுதல் இல்லாம பேசாம இருந்திருக்கான். இப்ப சரவணன் விடுதலை ஆயிட்டானேன்னு இவ திருநீர் வைக்க போனா கைய தட்டி விடுறான். இந்த அளவுக்கு அவன் பண்றது என்னால ஜீரணிக்கவே முடியல. இப்ப ஏங்க நீங்க கலங்கிக்கிட்டு? நம்ம பையன் தானே அப்படி பண்ணா, ஊர்ல இருக்கிற யாரும் அப்படி பண்ணலையே. நடந்த கெட்டதை நினைச்சு வருத்தப்படுறதை விட நல்லதை நினைச்சு சந்தோஷப்படுவோம். என்னன்னு? அத்தை, எல்லாத்துக்கும் சப்பக்கட்டு கட்டி அவங்க செஞ்சதை மன்னிக்காதீங்க அத்தை. உங்க பசங்களே உங்களை உதாசீனப்படுத்தினா அப்புறம் யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க? உங்க பசங்களே உங்களை கேவலப்படுத்தினா அப்புறம் யார் உங்களை மதிப்பாங்க? ஒரு குறை இருந்தா அதை சரி கட்டுறதுக்கு கடவுள் வேற ஒண்ணு கொடுப்பாராம். பசங்க எங்களை கண்டுக்கலனாலும் எங்களை தாங்கறதுக்கு நீங்க வந்து சேரலையா? கடவுள்னா தப்ப சரி பண்ணணும், சரி கட்டக்கூடாது. இசை விடுமா. இப்ப இவங்க 2 பேருக்கு தேவை மன நிம்மதி. சரவண மாப்பிள்ள விடுதலை ஆயிட்டாரு. இப்ப அதை மட்டும் நினைங்க, மத்த எதையும் நினைக்காதீங்க. அப்புறம் இப்படியே அழுதுட்டு இருக்க வேண்டியது. ஆமாண்ண, சரவண விடுதலை ஆயிட்டான். நமக்கும் நல்ல காலம் தொடங்கிருச்சு. இத பாருங்க. இதோ சரவண வெளியே வந்த நேரம் நம்ம கையில எவ்வளவு பணம் வந்திருக்கு பாருங்க. இது ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்ட்ல கிடைச்ச முதல் வருமானம். இந்த ஹாஸ்பிட்டல் கான்ட்ராக்ட வச்சுக்கிட்டு இந்த தொழில இன்னும் முன்னேறலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கடனை எல்லாம் அடைச்சு அந்த ஈஸ்வரி முன்னால வாழ்ந்து காட்டுவோங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மாப்பிள்ள, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்ல. நீங்க ஒண்ணுமே இல்லாம வந்து முன்னுக்கு வந்தவர். வாழ்க்கையில வர பிரச்சனைகளை சமாளிச்சு போராடுறதுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை போதும். இப்ப தொழில் நல்லா போகுதுன்னு உமா சந்தோஷமா இருக்கா. நீங்க இப்படி இருந்தா உமாக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீங்க அவன் பேசினதை மறந்துட்டு தொழில நினைங்க. அது சரியாச்சுன்னா மத்ததெல்லாம் தானா சரியாகும். சரி, முதல்ல வாங்க சாப்பிடலாம். எழுந்திருங்க. எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன, வாங்க சாப்பிடலாம். என்னென்ன சொல்ற? சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்னா சாப்பாடு எங்க இருந்து வரும்? நாம எல்லாருமே இப்பதானே வரோம். சாப்பிடுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்ல. அத்தை,
நீங்க கோர்ட்டுக்கு கிளம்பும் போதே சரவணன் மாமா ரிலீஸ் ஆயிடுவாருங்கிற நல்ல செய்தியோடு வருவீங்கன்னு தெரியும். அதனால நான் சமைச்சு ரெடியா வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். அப்புறம் என்ன, வா சாப்பிடலாம் வா. எழுந்துருவோமா, வாங்க மச்சான். அடிக்கடி வந்து பணம் கேக்குறீங்க. அன்னைக்கு என்னவோ இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ அந்த இடத்தையே வாங்க போறீங்களா? கற்பூர புத்தி சேட்டு உனக்கு. அதுக்கு தான் இந்த பணத்தை வாங்குறாங்க. நல்லா சாமியை கும்பிட்டு கொடுங்க, நல்லது நடக்கட்டும். ஆமா சேட்டு, அந்த இடத்துக்கு மீதி பணத்தை கொடுத்து செட்டில் பண்ண போறோம். நல்லதுமா. ஆனா புதுசா ஒரு இடத்த வாங்கணும்னா சம்பாதிச்சு தான் வாங்கணும். இப்ப இருக்கிற வீட்டு அடமானம் வச்சா வாங்குறது. அட நீ ஏன் சேட்டு குட்டையை குழப்புற? அவங்களே இப்பதான் மனசு வந்து ஒரு இடத்த வாங்க போறாங்க. அதுக்கு தடங்கள் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பணத்தை கூடு சேட்டு. எனக்கு என்னப்பா வந்துச்சு? டாக்குமெண்ட் என் கையில இருக்கு, நான் பணத்தை கொடுக்க போறேன். ஏதோ நல்லது சொல்லலான்னு பார்த்தா, இல்லன்னா ஒண்ணு பண்றீங்களா? ஏற்கனவே 25 லட்சம் வாங்கியிருக்கீங்க, இப்போ ஒரு 50 லட்சம். உங்க வீடு அந்த ஏரியால 1 கோடி ரூபாய் போகும். மீதி 25 லட்சத்தை வாங்கிக்கிட்டு வீட என் பேர்ல எழுதி வச்சிடுங்க. பாத்தியா சேட்டு, உடனே நக்கல் பண்ற. நீ முதல்ல பணத்தை கொடு, அவங்க கிளம்பணும். அங்க இடத்துக்காரங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சேட்டு, நீங்க பணத்தை கொடுங்க. அந்த இடத்த வாங்கி போட்டா அதுல நல்ல லாபம் வரும். நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஏரியா வேற. அதான் இந்த பணத்தை வாங்கிட்டு போறேன். வரலட்சுமியை விட்டுறக்கூடாதுல்ல. நான் தானே வந்து திருப்பி என் வீட்டை மீட்க போறேன். நீங்க யோசிக்காம பணத்தை கொடுங்க. எனக்கு பணம் கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க நல்லா இருந்தா சரி. சரி, டைம் ஆச்சு, நாங்க கிளம்பணும். சரி சரி. இந்தாம்மா. நன்றி சேட்டு. ஆமா கண்ணா, இந்த மாசம் உன்னுடைய பணம் லேட் ஆகுது, சீக்கிரம் கொடுத்துருப்பா. என்னடா இன்னும் கேட்கலன்னு நினைச்சேன். சீக்கிரம் சேர்த்து கொடுத்துட்றேன். சரிப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க. சரி சேட்டு, நாங்க வரோம். ஆமா வா. இந்தா புடி. பாவன்னு உனக்கு பணம் கொடுக்க வந்தா நீ இப்பவும் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு ஒரு நாள் இருக்கு, அப்ப தெரியும் அந்த நந்தினி யாருன்னு. என்ன பண்ணுவ? உன்னை காப்பாத்த தானே பணம் கேட்கறேன். விட்டா நீ என்ன மிரட்டுவ போல இருக்கு. சேட்டுக்கிட்ட அப்படி பேசலனா அவர் சந்தேகப்படுவாரு. அதனாலதான் அப்படி பேசுறேன். எவனோ ஒருத்த மிரட்டான் தானே என்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ற. நானும் உன்னை இதையும் வச்சு மிரட்டினா அப்ப என்ன செய்வ? என் மாமாவை இப்ப செத்து போயிட்டாரு, என் அக்கா இப்ப ஜெயில இருக்கா. இனிமே எனக்குன்னு என்ன இருக்கு கண்ணா? போனா போது நானே அப்ரூவர் ஆகி உன்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவேன். இதான் சாக்குன்னு நீ என்ன மிரட்டுற மாதிரி பூச்சாண்டி காட்டுறியா? நீயாவது அப்ரூவர் ஆகுறது. இந்த பாரு, அவங்களா வந்து உன்னை பிடிச்சாங்கன்னா வேணா நடக்கலாம். உன் வாயால ஒத்துக்கிட்டல, அவங்களா வந்து என்ன கைது பண்ணாங்கன்னா நான் உன்னையும் சேர்த்து தான் மாட்டி விடுவேன். அப்ப என்ன பண்ணுவ? இங்க பாரு நந்தினி, இந்த முதல்ல நீ என்ன பண்ணி வைக்கணும்னு நினைக்காத. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிருஷ்ணனும் உமாவும் தான். நாம அவங்கள பழி வாங்கணும். ராமட்டு எப்படி அவங்கள பழி வாங்குவான்? அவனுக்கு ஆள்பலம் வேணா? அவனுக்கு என்னோட உதவி கண்டிப்பா தேவை. இந்த நேரத்துக்கு ராம்க்கு உதவியா இருக்கிற ஒரே ஆளு நான் தான். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இது எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிறேன். இல்லைன்னா என்னைக்கும் நான் அந்த நல்ல விஷயத்தை கலைச்சிருப்பேன். என்ன நடந்தாலும் அந்த கிருஷ்ண குடும்பம் அழியணும். இங்க பாரு, ஆனா இதுதான் கடைசி. இதுக்கு மேல பணம் கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்ல. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல என்கிட்ட பணம் கேட்காத. இதுக்கு மேல பணம் கேட்க அவனை இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இந்த தடவையோட அவன் கதையை முடிக்கிறேன். அதுக்கு ராம் தான் உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான். எப்படியோ அவனை இதுக்கு மேல வளர விடாத. அவன் கதையை இதோட முடிச்சுட்டு பணத்தை திருப்பி கொண்டு வா. போன தடவையே பிளான் போட்டு சொதப்பிட்டதா கேள்விப்பட்டேன். அது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது? இந்த தடவை அவனை விடுறதுக்கு நாங்க என்ன முட்டாளா? சாயந்தரம் நல்ல புதலோட ராமே உனக்கு கால் பண்ணுவான். இந்த தடவை பிளான் ராமோடது. சரி. அவன் தான் கால் பண்றான், நீ அமைதியாரு. நீ எதுவும் பேசாத. ஹலோ. என்ன கண்ணன் சார், பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? பணத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. எங்க வரணும்னு மட்டும் சொல்லு. என்ன சார், எத்தனை தடவை சொல்றது? அதே இடம், கேளம்பாக்கம். 5 மணிக்கு ஷார்ப்பா நாங்க இருப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அங்க வெயிட் பண்ணணும். ஹலோ. வச்சுட்டா, போன வச்சுட்டா. சரி கண்ணா, நீ கிளம்பு. நான் இப்படியே வீட்டுக்கு போயிடுறேன்.
அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டு பணத்தை திருப்பி கொடுக்கற வழியை பாரு. இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். விட மாட்டேன். நீ கிளம்பி, நாங்க பாத்துக்கிறோம். சார், ரத்னம் சார். சார், வாங்க சார். வாங்க சார், உள்ள போலாம். நீங்க எங்க இருங்க. சார், மார்ச்சரியில வச்சு கேட்டப்போ நீங்க எங்க மேல கோவப்பட்டீங்க. ஆனா நீங்க தான் ஷூட் பண்ணீங்கன்னு இப்போ உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சட்டத்தை தன்னோட கையில எடுத்துக்கிட்டு பிடிக்காதவங்களை சுட்டு கொண்டுட்டு கடைசியில நான் பண்ணலன்னு நல்லவ மாதிரி நடிக்கிறதே போலீஸ்க்கு வேலையா போச்சுன்னு வெளியில பேசிக்கிறாங்க சார். அதுக்கு நீங்க என்ன சார் சொல்றீங்க? சார், பதில் சொல்லுங்க சார். இப்படி மௌனமா பதில் தான் என்ன சொல்லுங்க அர்த்தம்? சார். சொல்லுங்க சார். உங்க தனிப்பட்ட பகையை தீர்த்துக்கிட்டீங்க. அதை கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க ஏன் சார்? சார், பதில் சொல்லுங்க சார். சார், சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க சார். ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. பதில் சொல்லுங்க சார். அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க சார். ஏதாவது பேசுங்க சார். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அமைதியா சொல்லுங்க சார். நீங்க தானே அவர் சொல்றீங்க. நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க சார். சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க சார். ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. நாங்க கேட்டுட்டே இருக்கோம். நீங்க அமைதியா இருக்கீங்க. சொல்லுங்க சார். ஏதாவது பேசுங்க சார். ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? அப்ப இந்த கொலைக்கு நீ சார் காரணம். நீங்க தானே அவர் சொல்றீங்க. சார், நீங்க இப்படி அமைதியா இருக்கீங்க. நாங்க என்ன சொல்றோம்? அதெல்லாம் தப்பிக்க முடியாது. சொல்லுங்க சார். சார், அப்ப கிரி நீங்களே சுட்டு கொன்னிட்டீங்களா சார்? பதில் சொல்லுங்க. ஏன் சார் அமைதியா இருந்தா எப்படி சார்? பதில் சொல்லுங்க சொல்லுங்க சார். சார். பதில் கேக்குறோம்ல, சொல்லுங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. சார், சார், சார். சார், சொல்லிட்டு போங்க சார். சொல்லிட்டு போங்க சார். பதில் சொல்லுங்க. வந்து பாத்துங்க. அப்பா, அப்பா போகாதீங்கப்பா. அப்பா எங்களை விட்டு போகாதீங்கப்பா. அப்பா, அப்பா, அப்பா வாங்கப்பா. இன்ஸ்பெக்டர் சார், நான் என் ஃபேமிலியோட கொஞ்சம் தனியா பேசிடுவாங்க சார். அப்பா, அழாத, வா. தேன்மொழி, நறுமுகை அழாம இருக்க சொல்லு. அம்மா கிட்ட போ. தைரியமா இரு. மாமா, உங்களை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல மாமா. இதுக்கெல்லாம் நானும் ஒரு காரணம் தானே. என்ன மன்னிச்சிருங்க மாமா. டேய், இதுக்கப்புறம் நீ காரணமா இருக்க முடியும். இப்ப வரைக்கும் என் கூட வந்த டீமை தவிர வேற யாருக்கும் நீ என் கூட வந்தது தெரியாது. என் டீமுக்கிட்ட நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், நீ என் கூட வந்ததை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. நீ ஏன் உளறி மாட்டிக்காத. நீ அன்னைக்கு ஸ்பாட்ல என் கூட இல்ல. வெளியே யார் கேட்டாலும் இதே மெயின்டைன் பண்ணு. சரி மாமா. ஆனா யாருதான் மாமா சுட்டிருப்பா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாமா. அதுவும் உங்க துப்பாக்கியை திருடி சுட்டிருக்காங்கன்னா ஏதோ பிளான் போட்டு செஞ்சிருக்க மாதிரி எல்லாம் மாமா தெரியுது. இப்ப முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. என் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணது எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா யார் இதை பண்ணாங்கன்னு உண்மையை நிரூபிச்சு நான் பண்ணலன்னு மீடியாவில் சொல்லுவேன். நிச்சயமா கமிஷனர் எனக்கு உதவி பண்ணுவாரு. நீ கவலைப்படாம இரு. சரி மாமா, நான் பாத்துக்கிறேன். முன்னாடிலாம் நீங்க டிவில வரப்போ எங்க அப்பா டிவில வர்றாரு பாருன்னு பெருமையா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன்ப்பா. இன்னைக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டாங்கல்லப்பா. அப்ப இன்னைக்கு உங்களை டிவில காட்டுவாங்களேப்பா. அப்போ உங்க அப்பா கொலைகாரர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்கப்பா. நான் எப்படிப்பா உங்களுக்கு பதில் சொல்றது? நறுமுகை, நீ கவலைப்படாத தங்கம். எல்லாருக்கும் அப்பாவை பத்தி தெரியும். அவங்க டிவியில பார்த்தாலும் அப்பாவை பத்தி யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. இங்க பாரு தேன்மொழி, மீடியாலாம் இருக்கும்போது அழக்கூடாது. ஒரு போலீஸ் ஆபீசரோட மனைவி
அழக்கூடாது. அதை 4 பேர் பார்த்தா எனக்கு அவமானம். இத பார்க்கவா நாங்க பெங்களூர்ல இருந்து வந்தோம். உங்களுக்கு ஆறுதல் சொல்லதான் நாங்க வந்தோம். ஆனா இப்போ எங்களுக்கு யார் ஆறுதல் சொல்லுவான்னு இருக்கு. உங்களை இந்த கோலத்துல பார்க்க எனக்கு சக்தி இல்லைங்க. நீங்களும் எங்க கூட இல்லைன்னா நாங்க எங்கெங்க போறது? இங்க பாரு தென்மொழி, சந்தேகத்தின் பேர்ல தான் என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என் துப்பாக்கி திருடு போனதை இப்போதைக்கு யாரும் நம்ப தயாரா இல்ல. ஆனா சீக்கிரம் உண்மையை நிரூபிப்பேன். நீ இந்த மாதிரி நேரத்துல தான் மன உறுதியோட இருக்கணும். நீ அழுகுறதுனால தான் நறுமுகையும் அழுகுறா. நீங்க அழாம வீட்டுக்கு போங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நறுமுகையை பத்திரமா பாத்துக்க. பிரபா, அத்தையும் பாப்பாவையும் வீட்டுல விட்டுட்டு போ. சரி மாமா. அழாத நறுமுகை ப்ளீஸ். தென்மொழி பத்திரமா பாத்துக்க, ஒன்றும் ஆகாது. அப்பா வந்துடுறேன். அழாத நறுமுகை. இன்ஸ்பெக்டர் சார் போலாம். ஓகே சார். வாங்க போலாம். வா நறுமுகை. எங்க குடும்பத்துக்கு நிறைய பேர் சதி பண்றாங்கன்னு நினைச்சு தினமும் நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போய்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம்ல. அந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா முக்கியமான விஷயம், இந்த அப்லோட நீங்க முதல்ல பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. போதும்.